வெல்கம் டு மேத்தா ஐஏஎஸ் அகாடமி. சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதில் 6244 போஸ்ட் வந்து வேகன்சியாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம அகாடமியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ஸ்பெஷல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் February 4ஆம் தேதியிலிருந்து. அந்த நியூ பேட்ச்ல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப 30% ஃபீஸ் கன்செஷன் கொடுக்குறோம். அது இல்லாமல் 20 புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரியா? அது கூடவே கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 40ல இருந்து 50 மாடல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அந்த டெஸ்ட் மூலமா கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10,000 கொஸ்டின்ஸை நம்மளால பிராக்டிஸ் பண்ண முடியும். டெஸ்ட் முடிஞ்ச ஒவ்வொரு நாளுமே மதியத்துல ஒரு 1 hour அதுக்கான டெஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 30% ஃபீஸ் கன்செஷன்ல நீங்க பே பண்றது வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான். ஒன் டைம் சிங்கிள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க எத்தனை அட்டெம்ப்ட் வேணாலும் எழுதிக்கலாம். அந்த 30% ஃபீஸ் கன்செஷன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 புக்ஸ், ஓகேங்களா? அது தமிழ் வழியிலயும் இருக்கும், ஆங்கில வழியிலும் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த பாடப்புத்தகத்தை பேஸ் பண்ணதாக இருக்கும். அது இல்லாமல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து நாங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே போல உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே அந்த நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணி உங்களுக்கான அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒவ்வொரு நாள் ஈவினிங்கும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த சிங்கிள் பேமெண்ட்லயே நீங்க குரூப் 1 எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கலாம், குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம், இந்த மாதிரி ஒரு 10 வகையான எக்ஸாம்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அன்டில் நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குற வரைக்கும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து படிச்சுக்கலாம், டெஸ்ட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம இன்ஸ்டிடியூட்ல பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு வந்து 2 கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. அதே போல 3 ஃப்ரீ ஸ்டடி ஹால்ஸ் இருக்கு. நீங்க காலையில ஒரு 9 மணிக்கு வந்துட்டீங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்குமே நீங்க வந்து இன்ஸ்டிடியூட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அதே போல வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாளுமே வந்து இன்ஸ்டிடியூட் ஓப்பன்ல தான் இருக்கும். மார்னிங் 9 மணில இருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்குமே ஸ்டாஃப் வந்து அவைலபிளா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன சப்ஜெக்ட்ல வேணாலும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா நீங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணி அந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்ட்ல பைலிங்குவலா கிளாஸஸ் இருக்கும். ஸோ தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். வெல் குவாலிஃபைடு ஸ்டாஃப் தான், ஓகேவா? ஸோ ரிட்டையர்ட் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. ஆல்ரெடி ஒர்க்கிங்ல இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா வீக்கெண்ட்ல வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க பாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் போஸ்ட் இருக்கு, 12th குவாலிஃபிகேஷன் அண்ட் டிகிரி ஹோல்டர்ஸும் வந்து அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th SSLC பாஸ் பண்ணியிருந்தா போதும். இந்த 6244 போஸ்ட்ல கிட்டத்தட்ட 5500க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் வந்து வெறும் 10th மட்டும் படிச்சிருந்தாவே போதும். ரிமைனிங் வந்து 12th போஸ்டும் இருக்கு, டிகிரிக்கான போஸ்டும் இருக்கு. காலேஜ்ல படிக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம், இல்ல ஒர்க்கிங் பீப்புளும் அப்ளை பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி நாங்க வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ வீக் பேட்ச் அப்படின்றப்ப மண்டே டு ஃப்ரைடே வந்து அவங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். வீக்கெண்ட் அப்படின்றப்ப சாட்டர்டே சண்டே மட்டும் கிளாஸஸ் இருக்கும். இல்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஈவினிங் ரெகுலராகவே வந்து மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஈவினிங் அட்டன் பண்றீங்களா, அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல இன்ஸ்டிடியூட்டே வர முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸும் ரெக்கார்டட் ஒரு ஆப்ல வந்து நாங்க அந்த கிளாஸஸ் வந்து எடுக்கிறப்ப அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்போம். அதை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம், ஓகேங்களா? இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வீட்லயே படிச்சுக்கிட்டு டெஸ்ட் மட்டும் வந்து அட்டன் பண்றேன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணலாம்னா, டெஸ்ட் பேட்சுக்குன்னு தனியா வந்து இந்த மந்த் 11ஆம் தேதியில இருந்து February 11ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அந்த 35 மாடல் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ்ல இருந்து ஒரு 100 கொஸ்டினும், மேக்ஸ்ல 25 கொஸ்டின்ஸும், ஜெனரல் சயின்ஸ் பொது அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவுல இருந்து ஒரு 75 கொஸ்டின்ஸும் வந்து நாங்க கேட்போம். அந்த டெஸ்ட் முடிஞ்சதுமே மதியம் 2:30ல இருந்து 3:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 hourல இருந்து 2 மணி வரைக்கும் அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால கிட்டத்தட்ட ஒரு 7000 கொஸ்டின்ஸை நம்மளால ஈஸியா பிராக்டிஸ் பண்ண முடியும். அது வந்து எக்ஸாமுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சாவே டெஃபினட்டா நம்ம ஸ்ட்ராங்கா போயிட்டு ஒரு எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ணலாம். நாங்க வந்து கிளாஸஸ் இல்ல டெஸ்ட் பேட்ச் எதுவுமே நாங்க வந்து ஜாயின் பண்ணல, அந்த சிச்சுவேஷன் இல்ல அப்படின்றவங்களுக்கு வந்து டெலகிராம்ல நாங்க கூகுள் ஃபார்ம்ல வந்து ஒரு டெய்லியுமே ஒரு ஃபிக்ஸ்டு டைம்ல 25 கொஸ்டின்ஸ் வந்து நாங்க அப்லோட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்க முடிச்சுட்டு அதுக்கான ஸ்கோர், அதுக்கான ஆன்சர்ஸையும் வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே வந்துருச்சு. நமக்கு 120 டேஸ்ன்றது சஃபிஷியன்டான ஒரு நல்ல ஒரு டைம். அது அந்த 120 நாளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம குரூப் 4ல வந்து ஒரு போஸ்ட்டை கண்டிப்பா வாங்கிடலாம். நம்ம அகாடமி வந்து கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சோஷியல் மீடியாஸோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதே போல கான்டாக்ட் நம்பர்ஸும் இருக்கும். நீங்க எந்த டைம்ல வேணாலும் கால் பண்ணிட்டு நீங்க டைரக்டா வந்து அப்ரோச் பண்ணலாம். டைரக்டா வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கிளாஸ் ரூம்ஸ்லாம் வந்து ஒரு டைம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போறதுனால சீக்கிரமா நம்மளுடைய பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த 2024 உங்களுக்கான வருடமா மாத்தணும் அப்படின்றத எங்களோட ஆசையும். ஸோ சீக்கிரமா வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி.